வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது. உயிர்களுக்கு எப்படி தண்ணீர் முக்கியமோ அப்படி நாட்டு மக்களுக்கெல்லாம் அந்த அரசு முக்கியம் என்பதாக அமைகிறது இந்த 2100 ஆண்டுகளுக்கு முந்தைய குரல். நாட்டு மக்கள் முழுக்க அரசாங்கத்தை நம்பியிருக்கிறார்கள். அரசாங்கம் தன்னுடைய வேலையை எல்லாம் செய்யும் என்பதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அதனால்தான் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அமெரிக்க தேர்தலிலிருந்து நம்முடைய உள்ளாட்சி தேர்தல் வரை மிகப்பெரிய பரபரப்பும் எதிர்பார்ப்பும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரங்கராஜ் பாண்டே. இன்று நாம் இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நேற்று பார்த்தது நாம் நெல்லித்தோப்பு தொகுதி. புதுச்சேரியில நெல்லித்தோப்பு தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கிறது. முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதி தேவைப்படுகிறது. அந்த இடத்துல அவர் போட்டியிடக்கூடிய பார்க்கிறோம். அந்த நெல்லித்தோப்பு உட்பட ஒட்டுமொத்தமாக 4 தொகுதியில் நெல்லித்தோப்பு, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர்ல 4 தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. பார்த்திருக்கோம். 19ஆம் தேதி சனிக்கிழமை என்று வாக்குப்பதிவு நடக்கிறது. 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 8 லட்சம் வாக்காளர், 7,79,000 வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய இந்த தேர்தலில் மக்கள் மனநிலை என்னவா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி நடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6000 வாக்காளரிடம் நேரடியாக களத்தில் 20 நிமிடங்களுக்கு மேலாக 3 மேப்பிங் முறையில் உங்களுடைய தந்தி தொலைக்காட்சிக்காக கிறிஸ் இன்ஃபோ மீடியா நிறுவனம் இணைந்து நடத்திய இந்த பிரம்மாண்டமான கருத்துக்களை முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நேற்று நாம் பார்த்த நெல்லித்தோப்பு தொகுதி, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் தொகுதி. இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளரும் தமிழகத்துடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் நேரலில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். என்பதையெல்லாம் பேசிவிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். அந்த கடிதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, உணவு பாதுகாப்பு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே மாதிரி உதய மின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஜிஎஸ்டிய பாராளுமன்றத்திலேயே எதிர்த்து ஓட்டு போடல, ஆதரிச்சு ஓட்டு போடல, நடுநிலை வகிச்சுட்டு அதை எதிர்த்து இருக்கிறாங்க. ஆக இப்படி முதலமைச்சர் மருத்துவமனையில் சேருவதற்கு முன்பு இருந்த நிலை அப்போ. ஆனால் சேர்ந்ததற்கு பிறகு இப்பொழுது இந்த நிலை மாறுகிறது என்று சொன்னால் இதற்கு என்ன பின்னணி? யார் இதை செயலாற்றுகிறார்கள்? யார் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள்? ஆனால் தெளிவாக தெரிகிறது, இவைகளெல்லாம் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாமலேயே நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் திடமாக கருதுகிறேன், நம்புகிறேன். ஆகவே இதெல்லாம் தவறு என்று சொன்னால் நிச்சயம் சொல்ற, உறுதியாக சொல்லுகிறேன், இதற்கெல்லாம் காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தலில் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் தயாராக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த திருப்பரங்குன்றம் தொகுதி என்று சொல்லுகிற போது ஜல்லிக்கட்டு என்ற தமிழர்களுடைய வீர விளையாட்டை பற்றி நான் சொல்லாமல் சென்றால் என் மீது உங்களுக்கு கோபமே வந்துவிடும். அதுவும் எனக்கு தெரியும். ஏற்கனவே நான் தேர்தலுக்கு முன்பு நமக்கு நாமே பயணித்த தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளில் நடத்தினேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படி நடத்திய நேரத்தில் விவசாய பெருங்குடி மக்களை சந்திச்சேன், நெசவாளர்களை சந்திச்சு பேசினேன், தொழிலாளர்களோடு கலந்து பேசினேன், தொழில் அதிபர்களோடு விவாதிச்ச, சிறு குறு தொழில் நடத்தக்கூடிய நண்பர்களோடு கலந்து பழகின, அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை, மாணவர்களோடு, மாணவியர்களோடு, இளைஞர்களோடு, மகளிர் சுய உதவி குழு சார்ந்த சகோதரிகளோடு, மக்கள் நல பணியாளர்களோடு, ஆட்டோ ஓட்டுநர்களோடு, வணிக பெருமக்களோடு, உள்ளாட்சிகளில் பணிபுரியக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளோடு, இப்படி எல்லா தரப்பு மக்களும் சந்திச்சேன். அவர்கள் குறைகளை, அவர்கள் பிரச்சனைகளை கேட்டேன். அது மட்டும் இல்ல, அப்பொழுது ஒரு உறுதிமொழி தந்தேன். என்ன உறுதிமொழி என்று சொன்னால், மக்கள் பிரதிநிதி என்று சொன்னால் மக்கள் பிரதிநிதியை தேடி வரக்கூடாது. மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களை தேடி வரணும். அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தணும். ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெயிச்சுட்டு போயிடுவான், இனிமே அடுத்த தேர்தல் தான் வருவான் அப்படின்னு ஒரு எண்ணம் யதார்த்தமா இருக்கு. வேலை செய்யறவங்களுக்கு அந்த பேர் தான் கிடைக்கும், வேலை செய்யாதவங்களுக்கும் அந்த நிலைதான்.
நான் மறுக்கல, அது யதார்த்த நிலை. அதனால அப்போ கடந்த தேர்தல் நேரத்தில் நமக்கு நாமே பயணத்தை நடத்திய போது உறுதிமொழி கொடுத்தேன் திமுக கழகத்தின் சார்பில். என்ன உறுதிமொழின்னா, திமுக கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களை எல்லாம் நீங்க ஆதரிச்சு வெற்றி பெற வச்சு எம்எல்ஏ ஆக்கி சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா உறுதியோடு சொல்றேன், அவங்க எல்லாம் உடனடியாக தொகுதிக்கு போகணும், தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்கணும். அது மட்டும் இல்ல, வாரத்திற்கு 2 நாள் அல்லது 3 நாள் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போய் நேரடியாக பார்க்கணும். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர், தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இறுதியான பிரச்சாரத்தை, திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதியான பிரச்சாரத்தை அந்த இடத்துல மேற்கொண்டிருக்கிறார். நாளை வேறு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுவார். திருப்பரங்குன்றத்தில் இன்றுதோடு அவருடைய பிரச்சாரம் நிறைவடைகிறது. அந்த பிரச்சாரத்துடைய நேரடி காட்சிகளை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கிறது, திருப்பரங்குன்றத்துடைய அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பதை நீங்கள் முடிவு செய்தீர்கள் என்பதை உங்களுடைய மனசாட்சியை அறிந்து, உங்களுடைய மனதை அறிந்து, எண்ண ஓட்டத்தை அறிந்து சொல்வதுதான் இன்றைய நிகழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்ற தொகுதியில் எதற்காக தேர்தல் வந்து யார் யாரெல்லாம் வேட்பாளர் இருக்கிறார், அங்கே என்னெல்லாம் பிரச்சனை இருக்கிறது, திருப்பரங்குன்ற தொகுதியை பற்றி ஒரு அறிமுகத்தை இப்போது நான் பார்க்கலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது வீடு திருப்பரங்குன்றம். மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு அடுத்து அதிக பக்தர்கள் வருகை தரும் திருத்தலம் இதுதான். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ்.எம். சீனிவேல் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் மணிமாறனை விட 22,992 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். பதவியேற்கும் முன்னே உடல்நலக் குறைவால் சீனிவேல் காலமானார். இதனால் காலியான எம்எல்ஏ பதவிக்கு வரும் 19ஆம் தேதி இடைத்தேர்தல். இதனால் எப்போதும் திருவிழா கோலம் பூண்டிருக்கும் திருப்பரங்குன்றத்தில் தற்போது தேர்தல் திருவிழா களை கட்டியிருக்கிறது. தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர்களை களமிறக்கி இருந்தாலும் நேரடி போட்டி என்பதோ ஆளும் அதிமுக மற்றும் திமுகவிற்கு இடையேதான். அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ ஏ.கே. போஸ் மற்றும் திமுக சார்பில் டாக்டர் சரவணன் ஆகியோர் எம்எல்ஏ பதவியை பிடிக்க போட்டா போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர். திருப்பரங்குன்றம் தொகுதியில் 2,85,980 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள். இதில் 1,42,329 ஆண் வாக்காளர்களும் 1,43,629 பெண் வாக்காளர்களும் 3ஆம் பாலினத்தவர்கள் 22 பேரும் உள்ளனர். திருப்பரங்குன்றம் தொகுதியை தக்க வைத்தே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இங்கேயே முற்றுகையிட்டு தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஆளும் கட்சிக்கு சற்றும் சளைக்காமல் திமுகவும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறது. ஸ்டாலினே நேரடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். டாக்டர் சரவணன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மக்களின் அருள் யாருக்கு கிடைக்கும்? திருப்பரங்குன்றம் முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளருடைய அருள் யாருக்கு கிடைக்கும்ங்கிற கேள்வி எனக்கு தான் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடக்கூடிய டாக்டர் சரவணன் அவர்கள். அவருடைய கருத்து என்னவா இருக்கிறது, அவர் என்ன நினைக்கிறார், மக்கள் ஏன் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? டாக்டர் சரவணன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளருடைய கருத்து இப்போ. முதலமைச்சர் காப்பீடு திட்டம் தலைவர் பேரில் கொண்டு வரப்பட்டது. 108 ஆம்புலன்ஸ் சேவை தலைவர் பேரில் கொண்டு வரப்பட்டது. இப்படி எந்த வளர்ச்சி திட்டமானாலும் சரி, பேர் சொல்லக்கூடிய ஒரு கட்டிடம், ஒரு பாலம், ஒரு நூலகம், இதை எடுத்தோம்னா இது நிச்சயம் தலைவரோட அரசு அமைந்த பொழுது தான் தமிழகத்தில் நடந்திருக்கு. இதை மக்கள் பூரணமாக உணர்ந்திருக்கிறார்கள். அதை நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது அது கண்கூடாக கண்டேன். மக்கள் ஒரு கடுமையான ஒரு மாற்றம்,
வெற்றியை வேணால் ஒரு நூலில் தவறு விட்டுருப்போமே தவிர 89 இடம் தனியாகவும் கூட்டணி கட்சிக்கு ஒரு 9 இடம் மொத்தம் 98 இடம் பெற்று ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக வலிமையான எதிர்க்கட்சி தலைவராக தளபதி அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் மக்கள் என் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பில் அவங்க வீட்டு பிள்ளைன்னு என்னுடைய பிறந்த ஊரே இந்த தொகுதியில் வரக்கூடிய ஒத்தையாளங்குளம் கிராமம் தான். அங்கேருந்து என் பெற்றோர்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்க. அதனால் என்னை மாதிரி ஒருத்தரை சட்டமன்ற உறுப்பினராக இந்த திருப்பரங்குன்றம் மக்கள் தேர்வு செய்யும் பட்சத்தில் நிச்சயம் அவங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய, அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடக்கூடிய அவர்கள் வீட்டு பிள்ளையாக நான் செயல்படுவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதிபட கூறிக்கொள்கிறேன். மிகப்பெரிய நம்பிக்கையோடு வாக்கு கேட்கிறார் டாக்டர் சரவணன் அவர்கள். ஏற்கனவே மதிமுக இருந்தார், பிறகு பாஜக மாதிரி குறுகிய காலம் வந்து தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருப்பரங்குன்றம் வேட்பாளரை மாறியிருக்கார். அதே போல அதிமுகவுடைய சட்டமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடியவர் திரு ஏ.கே. போஸ். இதுக்கு முன்னாடி 2006 இதே திருப்பரங்குன்றம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். 2011 மதுரை வடக்குடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். தற்போது திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் திரு சீனிவேலுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவுடைய திருப்பரங்குன்றம் வேட்பாளராக மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வாக்கு சேகரிக்கக்கூடிய முறை என்ன, அவர் எந்த அடிப்படையில் மக்களிடம் வாக்கு கேட்கிறார், இதற்கு முன்னாடி 2006 இதே திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருந்தபோது அவர் செய்த விஷயங்கள் என்ன, அவருடைய கருத்தை கேட்கலாம். ஏ.கே. போஸ். இந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதியாக குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு நான் பாடுபடுவேன். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பாதாள சாக்கடைகள், சாக்கடை நீர்கள் அதெல்லாம் அகற்றுவதற்கும் பாதாள சாக்கடை அமைப்பதற்கும் நான் பாடுபடுவேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். மற்றபடி இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதாரமற்ற நிலை இருப்பதால் சுகாதாரமான கழிப்பறைகள் கட்டி கொடுக்குவதற்கு உதவி செய்வேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே மக்கள் பணியாற்றுவதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் திருப்பரங்குன்றத்திலே பெரும்பாலும் பஞ்சு மில்கள் அதிகமாக இருக்கப்படியால் இங்கே தீயணைப்பு நிலையம் அவசியம் தேவை என்று கருதி நான் ஏற்கனவே தீயணைப்பு நிலையம் கொடுக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் 2006 பேசினேன். அதை நிறைவேற்றவில்லை. அதை இப்பொழுது நிறைவேற்றி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். 2006 பேசப்பட்ட விஷயம் 10 ஆண்டுகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு திரு ஏ.கே. போஸ் தெரிவிக்கிறார். அந்த 5 ஆண்டுகள் அங்கே எம்எல்ஏ வந்தார். அதுக்கு பிறகு 5 ஆண்டுகள் மதுரை வடக்கில் எம்எல்ஏ வந்தார். சட்டமன்றத்தில் 2006-11 ஆட்சியில் சபாநாயகர் மீது தொப்பியை தூக்கி எறிஞ்சு ரொம்ப பிரபலமான விஷயங்களாக சர்ச்சையாக அப்போ பேசப்பட்ட விஷயம். இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டோம். அந்த தொகுதி மக்கள் அவர்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளாக தங்களுக்கு தேவைப்படக்கூடிய தீர்வுகளாக நினைக்கக்கூடிய விஷயம் என்ன, திருப்பரங்குன்ற தொகுதி மக்களுடைய கருத்து இப்போது உங்கள் பார்வைக்கு? இப்போ நாங்கள் தறி கூலிக்கு வாங்கிட்டு இருக்கிறோம். 60 கஜம் பாவு. அதுக்கு கூலி உயர்வு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 10%, 9% அப்படி தான் கொடுக்குறாங்க. அது ஓனர்ஸ் அவங்களுக்கு விலை ரொம்ப வாங்காதனால சேலை அந்த அளவுக்கு விலை போகாது. அதனால் 10% கொடுக்குறோம். விலை நல்லா எடுத்தாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அதே மாதிரி கூலி உயர்வு நிறையா கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கவனித்து கவர்மெண்ட் நல்ல விலைக்கு போகிற மாதிரி ஒரு ஆதரவு செய்யலாம். முருக பெரும்பாட்டனின் மிக முக்கியமான திருத்தலம் திருப்பரங்குன்றம். அதை காண்பதற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், நமது உறவுகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் சுகாதாரக்கேடு மிக அதிகமாக இருக்குது. சுகாதாரக்கேடு நிர்வாக முறை சரியில்லை. பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் முழுக்க நெகிழித்தாள்கள், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி அங்கங்கே போட்டு போயிடறாங்க. அது பார்த்திங்கன்னா அதில் நீர் தேங்கிக்கிட்டு கொசு இந்த மாதிரி விடயங்கள் நோய்கள் உருவாக்கக்கூடிய வருகிற பக்தர்களுக்கு, வருகிற நமது உறவுகளுக்கு நோய்களை, தொற்று நோய்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சுகாதார கேடு உருவாகுது. மெயினாக பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை. இது வரைக்கும் எம்எல்ஏக்கள்லாம் வந்திருக்காங்க. எத்தனையோ கிட்டத்தட்ட 13 சட்டமன்ற தேர்தல் சந்திச்சிருக்கு இந்த தொகுதி. ஆனால் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு எந்த ஒரு இதுவும் செய்யலை. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த குளங்கள் இருக்குது, அந்த குளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது. அதில் துர்நாற்றங்கள் வீசுவது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு லட்சக்கணக்கான மீன்கள் இறந்து போனது. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது அந்த இடத்துல. அதே மாதிரி இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில் நிலையத்தை ஒரே ஒரு ட்ரெயின் தான் நிற்கிது. ஏன்னா சுற்றுலாத்தலம்ன்றாங்க, ஆனால் ஒரு ட்ரெயின் தான் நிற்கிது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், ஒரே ஒரு ட்ரெயின். பேசஞ்சர் 4 பேர், அது சிட்டிக்குள்ள இங்கே பக்கத்தில் போகிற ட்ரெயின் அது. அதாவது எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் இங்கே நிற்கணும். என்ன அடிப்படை வசதி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயிலில் சிவன் கோயில் போகிற இடத்துல 2 சைடும் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. கோயிலுக்கு வரவங்க பிளாஸ்டிக்கு பாட்டிலு இதுகளை பூரா போட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு டஸ்ட்டு வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி இல்லை. தேர்தல் நெருங்குதுன்னு சொன்னால் தேர்தல் வேலையை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இந்த கோயில் குளத்தில் எல்லோரும் காசை எதிர்பார்த்துக்கிட்டு
காசைத்தான் எதிர்பார்க்குறாங்க. டூரிஸ்ட் வர்றவங்களுக்கும் ஒரு பாத்ரூம் லெட்டின் போகிறதுக்கு வசதிகள் இல்லை. கோயிலில் இங்கேருந்து மேலே ஏறி போய் உட்காந்து இரு சைடும் தண்ணி அடிக்கிறாங்க. அதை நம்ம சரி பண்ணணும். மக்களுக்கு தெரிந்ததெல்லாம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மட்டும்தான். அத்தனோண்டு ஏரியாவுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தை கேட்கும்போது தெரிகிறது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி ஒட்டுமொத்தமாக 4 தொகுதிகளுக்கு தமிழகம் புதிய தேர்தல் நடக்கிறது. திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, தஞ்சை, நெல்லித்தோப்பாய் 4 தேர்தல் நடக்கிறது. இந்த 4 தொகுதிகள் இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெற போறா என்பதை சொல்ல வருகிறோம். நேற்று நீங்கள் பார்த்துக்கொண்டு நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருக்கின்றன. இன்று நாம் பார்க்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி, இந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் யார் வெல்ல போகிறார், யாருக்கான வாய்ப்பு இருக்கு என்பதை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த போய் நம்முடைய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி பற்றி, அந்த பகுதி மக்கள் பற்றி, மக்களுடைய மனநிலை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திரு பழனித்துறை, பேராசிரியர் திரு பழனித்துறை நம்மோடு இணைகிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் திரு பழனித்துறை. இந்த தேர்தல் பற்றிய ஒரு 2 வரிகளை உங்களை நான் கேட்கலான்னு பார்க்கிறேன். அங்க திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களுடைய என்ன ஓட்டம்? இப்போ நம்ம நெல்லித்தோப்புல பார்த்தோம், அந்த தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு திணிக்கப்பட்ட தேர்தலாக சிலர் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 42 விழுக்காடு மக்கள் அது ஒரு திணிக்கப்பட்ட தேர்தலாக பார்த்தாங்க. ஏன்னா முதலமைச்சர் பதவிக்காக அங்க நடத்தப்பட்ட தேர்தல். பட் இங்க திரு சீனிவேல் அவர்கள் காலமான நாள் அகால மரணம் அடைந்ததனால இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டியிருக்குது. இப்போ மீண்டும் ஒரு தேர்தல் அப்படிங்கும்போது ஒரு இடைத்தேர்தலை இந்த மக்கள் எப்படி எதிர்கொள்றாங்கன்னு நினைக்கிறீங்க திரு பழனித்துறை? அதாவது இந்த இடைத்தேர்தல் அவர் இறந்து போனதுனால நடக்கிறது. அதனால இது தவிர்க்க இயலாது. இதில் யாரையும் திணிப்பதோ ஒன்றும் கிடையாது. இதில் இந்த தேர்தல் அடிப்படையில் பார்க்குற பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இந்த பொது தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததோ அதே நிலை தான் இப்பவும் இருக்குது. இப்போ அது ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் பதவியேற்பதற்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டார். ஆகையினால இந்த தேர்தல் நடக்குது. ஆகையினால இதில் ஒரு வித்தியாசமான பார்வை இருக்க வேண்டியது. ஒரு இடைத்தேர்தல் இது மக்கள் பார்க்குறாங்க. அந்த மக்களுடைய பிரச்சனை என்னென்னா, இந்த இருவரும் பேசுகின்ற பொழுது அதில் பெரிய பிரச்சனையை பேசுவதாக இல்லை. என்ன அடிப்படையான பிரச்சனைகள் பேசுகிறாங்கன்னு சொல்லப்போனால், நான் அந்த பொதுமக்கள் கொடுத்த கோரிக்கைகள் இவங்களெல்லாம் பேசுகின்ற பொழுது இந்த வாக்காளர்கள் சொன்ன பிரச்சனைகளை வச்சு, அதாவது இந்த உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு போட்டியிடக்கூடியவர்கள் பேசிய பிரச்சனைகள் என்னென்னா, பல பிரச்சனைகள் உள்ளாட்சி செய்ய வேண்டிய வேலையை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அவ்வளோதான் எனக்கு தெரியுது. இதில் ஒரு பெரிய இன்டென்சிவான இஷ்யூ இந்த தேர்தலில் நிர்ணயிக்க போகுது அப்படின்னு இங்கே ஒன்றுமே கிடையாது. எந்த பொது தேர்தலில் என்ன இருந்ததோ அதே நிலை தான் இப்பவும் தொடர்ந்து இருக்க ஒழிய ஒரு வித்தியாசமான சூழல் இருக்கிறதாக நான் பார்க்கல. மிகச்சரியாக சொன்னீங்க. அதை தான் நம்ம கேள்வியாக வைக்க போகிறோம். 6 மாதங்களுக்கு முன்னால் மே மாதம் தேர்தல் நடந்தபோது என்ன சொல்லியிருந்தோ அதே சொல்லி தான் இன்னமும் நீடிக்கிறதா அப்படிங்கிறத கேட்க போகிறோம். நேரடியாக நாம் கருத்துக்கடி முடிவுகள் செல்ல இருக்கிறோம். நண்பர்களே, முதல் கேள்வி நாம் வைத்திருந்த கேள்வி திரு பழனித்துறை பேராசிரியர் சொன்னது போல 6 மாதங்களுக்கு முன்னால் ஆட்சிக்கு வந்த அதிமுக ஆட்சி பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன? இந்த 6 மாதங்கள் இதன் முடிவு மாறி இருக்கிறதா? அதிமுக செயல்பாடு பற்றி திருப்பரங்குன்ற மக்கள் நினைக்கிறார்கள் நன்றாக உள்ளது என்று 24 விழுக்காடு மக்களும், அருமையாக உள்ளது என்று 19 விழுக்காடு மக்களும், சராசரியாகத்தான் இருக்கிறது என்று 28 விழுக்காடு மக்களும், சரியில்லை என்று 15 விழுக்காடு மக்களும், மோசம் என்று 14 விழுக்காடு மக்களும் தெரிவிக்கிறார்கள். 14 விழுக்காடு மக்கள் மோசம், சரியில்லை 15 விழுக்காடு மக்கள் கருத்து, சராசரியாக இருந்து 28 விழுக்காடு மக்கள் கருத்து, அருமை என்று 19 விழுக்காடு மக்கள் கருத்து, நன்றாக உள்ளது என்று 24 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு பழனித்துறை அவர்கள்ட்ட கேட்கிற ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 43 விழுக்காடு மக்கள் இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அமைஞ்ச அதிமுக அரசுடைய செயல்பாடு பாசிட்டிவா இருக்குதுன்னு சொல்றாங்க. நன்றாக இருக்கிறது, அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு சேர்த்து பார்த்தோம்னா பாசிட்டிவா 43 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல நெகட்டிவான கருத்து, மோசம், சரியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 29 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு 14 விழுக்காடு மக்கள் பாசிட்டிவான பார்வை பார்க்குறாங்க. கூடுதலா இதுல ஒரு 28 விழுக்காடு மக்கள் சராசரியா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த பாசிட்டிவான பாயிண்ட் ஆஃப் வியூ கூடுதலா இருக்கிறது என்ன நினைக்கிறீங்க? இந்த 6 மாசத்துல மக்கள் அந்த சூழ்நிலை எது மாறல நினைக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல 6 மாசத்துல ஒரு பொறுத்து இருந்து பார்க்கலாம், இன்னும் அவங்க என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி எதிர்பார்க்கறான்னு பாக்குறீங்களா? இல்ல உண்மையிலேயே சர்ச்சைக்குரிய விஷயம் இல்ல, பாசிட்டிவா தான் அந்த கவர்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை நம்ம இந்திய தேர்தலில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இது ஒரு ரெவல்யூஷனரி வெர்டிக்டை இந்த மக்கள் கொடுப்பாங்க. நல்லா அதை மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 67 வரைக்கும் ஒன் பார்ட்டி டாமினன்ஸ், ஒரே ஒரு பார்ட்டி தான் இருந்தது. அந்த 67க்கு பிறகு 70க்கு பிறகு 2 பார்ட்டி, இது 2 தான் அதாவது கிட்டத்தட்ட ஆட்சியில் இருக்கிறது போகிறது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. இதில் என்ன மிக முக்கியமானது ஒன்றுன்னா, இந்த புவர் ஆர் ஹைலி எம்பவர்ட், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் டிசைட் பண்ணுறதுல ரொம்ப டிசைசிவாக இருப்பாங்க. அதில் எந்த விதமான மாறுபாடுமே கிடையாது. எப்படி போன தேர்தலில் என்ன நமக்கு எதிர்பார்ப்பு, என்ன செயல்பாடுகள் இருந்தது,
என்ன சாதிக்க முடியும், இந்த கட்சி வந்தால் என்ன செய்யும்னு நினச்சி ஓட்டு போட்டாங்களோ அந்த ட்ரெண்டில் போய் தான் இது முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இதில் வந்து இதுக்கு பெரிய பாலிசி சேஞ்ச் வந்துடுச்சு, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க, இது பெரிய மக்களுக்கு பாதகம் வந்துட்டு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லை. அது போக ரொம்ப ஒரு 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 மோசமான சூழ்நிலையை இந்த அரசு கொண்டாந்துச்சு அந்த மாதிரி ஒரு பார்வையும் இல்லை. இந்த ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50-50 அப்படிங்கிறது மாதிரி. அது மட்டும் இல்லை, கடைசியில் வந்து இந்த ஜனநாயகத்தில், இந்திய ஜனநாயகத்தில், அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 5 வருடம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. கடைசியில் இந்த ஓட்டு போடுற பொழுது ரொம்ப டிசைசிவாக வந்து அந்த தேர்தலில் வந்து முடிவு கொடுக்கக்கூடிய தன்மை படைத்த வாக்காளர்கள், தமிழக வாக்காளர்கள், அவர்கள் வந்து குறைத்தெல்லாம் இடப்பட முடியாது. இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, குறிப்பாக ஏழைகளுக்கு என்ன கிடைக்கும், இந்த அரசு தொடர்வதனால் நமக்கு என்ன நன்மை, ரெண்டாவது இந்த ஒரு இடைத்தேர்தலினால ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துட போதா, இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய பக்குவம் தமிழகத்தினுடைய ஓட்டர்களுக்கு, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது, தமிழகத்தினுடைய ஓட்டர்களுக்கு, அதாவது வாக்காளர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் 43 விழுக்காடு மக்கள் அரசுக்கு ஆதரவான மனநிலை வச்சிருக்காங்க. 29 விழுக்காடு மக்கள் திருப்பரங்குன்ற தொகுதி மக்கள், இது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான கருத்து, திருப்பரங்குன்ற தொகுதி மக்கள் 29 விழுக்காடு மக்கள் வந்து எதிர்ப்பான கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த நாம மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி, அத்தனை கேண்டிடேட்கள், அத்தனை கட்சியுடைய வேட்பாளர்களும் அவருடைய வேட்பாளர் தேர்வு உங்களுக்கு திருப்தி அளிக்கிறாங்க கேட்டோம். கட்சிகள் அறிவித்த வேட்பாளர் தேர்வு உங்களுக்கு திருப்தி அளிக்கிறாங்க கேட்டபோது 63 விழுக்காடு மக்கள் வந்து ஆமா அவங்களுடைய கேண்டிடேட்ஸ்லாம் சரியா தான் இருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. 29 விழுக்காடு மக்கள் இல்லை, கேண்டிடேட்ஸை மாற்றிருந்தா ரொம்ப பெட்டரா இருக்கும் சொல்லி கருதி இருக்காங்க. கருத்து இல்லை என்று 8 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்படக்கூடிய அதிமுக, திமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடைய வாக்காளர் வேட்பாளர்கள் வந்து திருப்தி அளிக்கிறதா, அந்த வேட்பாளர் அறிவிப்பு திருப்தியா கேட்டபோது 63 விழுக்காடு மக்கள் சரி என்றும், இல்ல வேட்பாளர் மாத்தி இருக்கணும்னு சொல்லிட்டு 29 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் திரு பழனித்துறை அவர்கள்ட்ட கேட்க விரும்புற விஷயம், இந்த வேட்பாளர்களுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? இது வந்து தேர்தல் வரும்போது, அது இன்னும் குறிப்பா இடைத்தேர்தல் வரும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சுருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, இல்ல அந்த வேட்பாளர் முக்கியத்துவம் இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 29 விழுக்காடு மக்கள் இந்த வேட்பாளர்களை மாற்றி இருந்தா, இது அதிமுக திமுக பற்றி இல்ல, அறிவிக்கப்பட்டிருக்கூடிய வேட்பாளர் பற்றிய கேள்வி. சோ வேட்பாளருக்கு இந்த அளவுல எந்த இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பாக வந்து ஒரு தேர்தலில் அது குறிப்பாக இந்த இடைத்தேர்தல்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது வந்து ஓரளவுக்கு வந்து இந்த வேட்பாளர் தேர்வு வந்து நிர்ணயம் செய்யும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் பெருமளவுக்கு அது நிர்ணயம் செய்யுமான்னா நிர்ணயம் செய்யாது. ஏன்னா அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் முதன்மையாக இருக்க ஒழிய வேட்பாளர் கிடையாது. ஆனால் மோசமான வேட்பாளர் ஒரு நல்ல கட்சி கூட போட்டுச்சுன்னு சொன்னால் மக்கள் நிராகரிப்பதற்கு தயாராக இருப்பார்கள். ஆகையினால இந்த வேட்பாளருங்கிறது வந்து ஒரு குறைந்த அளவில் தான் முடிவு செய்யும் ஒழிய கட்சி தான் பிரதானமாக இருக்கும். இந்த வேட்பாளர் என்பது தேர்வு செய்ததில் ரொம்ப மோசமான ஒரு வேட்பாளர் இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் மனதில் நினைச்சாங்கன்னா மாற்றுவதற்கான சூழல் இருக்குமே ஒழிய மற்ற நேரங்களில் வந்து பெரிய அளவில் இந்த வேட்பாளரை வைத்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் நம்ம அமைப்பில் கிடையாது. அதனால தான் பெரும்பான்மையான வாக்காளர்கள் வந்து வேட்பாளர்கள் மாற்றத்தில் ஒரு பெரிய விஷயம் இல்லை, சரியான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க, பெரும்பான்மை எல்லா கட்சிகளை பற்றியும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த நாம் பார்க்கக்கூடிய கேள்வி, இந்த தேர்தலில் போட்டி யார் யாருக்கிடையே என்று கேட்டிருந்தோம். எந்த கட்சிகளுக்கிடையே போட்டி என நினைக்கிறேன் கேட்டபோது 89 விழுக்காடு மக்கள் திருப்பரங்குன்றத்தில் அதிமுகவுக்கு திமுகவுக்கு இடையில தான் போட்டி சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சிக்கும் சமமான போட்டி இருக்குதுன்னு 8 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை என்று 3 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கருத்தில் என்று 3 விழுக்காடு மக்களும் அனைத்து கட்சிகளும் சமமான போட்டி இருக்கின்ற 8 விழுக்காடு மக்களும் அதிமுக திமுக இடையே தான் திருப்பரங்குன்றத்தில் போட்டி நிலவுதுன்னு 89 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. திரு பழனித்துறையிட்ட நான் கேட்க விரும்புகிற விஷயம், இது இந்த 2 கட்சி தான் இருதுருவ அரசியல் தான் நீங்க முதலே அறிமுறையில் குறிப்பிட்டீங்க. அந்த நிலைமை வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்திருக்குதா, அல்லது இடைத்தேர்தல் தானே அப்ப அதிமுக திமுக யாராவது ஒருத்தங்க தான் போடுங்கிற வாய்ப்பு இருக்குதா, தேமுதிக பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கான வாய்ப்பு இங்க ஏன் பின்தங்கி இருக்குது? இந்த 2 தொகுதிகளுக்கு தான் 2 கட்சிகளுக்கு தான் போட்டி அப்படின்னு 89 விழுக்காடு, கிட்டத்தட்ட 90 விழுக்காடு மக்கள் நினைப்பதற்கான காரணம் என்ன திரு பழனித்துறை? தமிழகத்தினுடைய அரசியலே வந்து இந்த 2 பார்ட்டி டாமினன்ஸ்னு வந்து போச்சு. முன்னாடி வந்து 67க்கு முன்னாடி 1 பார்ட்டி டாமினன்ஸ் காங்கிரஸ், 67க்கு பிறகு திமுக ஜெயிச்சது, அதுக்கு பிறகு வந்து 77க்கு பிறகு அதிமுக வந்தது. இந்த என்னைக்கு அதிமுக வந்ததோ அதற்கு பிறகு அதிமுக திமுக திமுக அதிமுகங்கிற ஒரு நிலை தான் வந்திருக்க ஒழிய இந்த 2 பார்ட்டி டாமினன்ஸ் தான் இங்கே வந்து கண்டினியூவஸாக வந்து தமிழகத்தில் இருக்கு. அதனால அது வந்து யதார்த்தமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இந்த 2 பார்ட்டியும் வியாபித்து தமிழகம் முழுவதும் எல்லா கிராமங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கின்ற காரணத்தினால பொதுவாக யார்கிட்ட கேட்டிங்கனாலும் இந்த 2 கட்சி தான் இருக்குங்கிறத உண்மையாக சொல்லுவாங்க.
அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தோம். பொதுவாகவே இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு சொன்னா அந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு எம்எல்ஏ உடைய மரணத்தினால் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த எம்எல்ஏவோட குடும்பத்துல இருந்து மகனோ மகளோ மனைவியோ இவங்க தான் நியமிப்பாங்க, வேட்பாளர் நியமிப்பாங்க. இந்த முறை வந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு சீனிவேலுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய குடும்பத்துல இருந்து யாரையும் நியமிக்காம ஏகே போஸ் முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் இருந்த மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த திரு ஏகே போஸ் நியமிச்சிருக்காங்களே, அந்த நியமனம் சரியா? சீனிவேலுடைய குடும்பத்திலிருந்தே யாரையாவது நீங்க வேட்பாளர் அறிவிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அந்த மக்கள் சொன்ன கருத்து என்ன? இறந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குடும்பத்திலிருந்தே வேட்பாளர் ஒருத்தர் அறிவிச்சிருக்குமான்னு கேட்டபோது இல்லை, அறிவித்திருக்க வேண்டியதில்லை, மறைந்த எம்எல்ஏ குடும்பத்திலிருந்தே ஒரு வேட்பாளர் அறிவித்திருக்க வேண்டியதில்லை என்று 53 விழுக்காடு மக்களும் ஆம் அங்கதான் அறிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு 29 விழுக்காடு மக்களும் கருத்தில்லை என்று 18 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இறந்த எம்எல்ஏவோட குடும்பத்திலிருந்து ஒருத்தர் தான் நியமிச்சிருக்கணும் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு 30 விழுக்காடு மக்கள் கிட்டத்தட்ட 29 விழுக்காடு மக்கள் சொல்ல 53 விழுக்காடு மக்கள் இல்ல இந்த முடிவு சரிதான், வேற ஒரு பிரமுகரை வந்து அங்க கேண்டிடேட்டா நியமிச்சு சரிதான் சொல்லிட்டு 53 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. திரு பழனிதுரை, இந்த சென்டிமெண்ட் வந்து அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து இறந்தவருடைய குடும்பத்தை ஒருத்தர் போட்டா அந்த சென்டிமெண்ட் இருக்கும், அவர் இறந்து போனார் அப்படிங்கிற ஒரு பச்சாதாபம் இருக்கும். சோ அதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா இல்ல, இந்த டிசிஷன் சரிதான் கிட்டத்தட்ட 53 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சென்டிமெண்டல் பாலிடிக்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் எடுபட்டது. இன்னைக்கு வந்து எக்கனாமிக் ரேஷனாலிட்டி தான் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் நிற்கிது. அதனால வந்து இவர் குடும்பத்திலேருந்து வரணும், ஐயோ பாவம் அவர் இறந்து போயிட்டார், அவர் மகன் வரணும், அந்த சென்டிமெண்ட்லாம் இப்போ கிடையாது. நம்ம வாக்காளர்களை எப்படி தயார் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், என் குடும்பத்திற்கு என்ன கிடைக்கும், என்னுடைய பகுதிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் ரேஷனாலிட்டி, பொருளாதார அடிப்படையில் இதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்மளுடைய வாக்காளர்கள் வந்து தயாராகி விட்டார்கள். இது வந்து நல்லது, ஒரு ஜனநாயகத்திற்கு நல்லது. ஆகையினால அந்த வகையில் வந்து அந்த சென்டிமெண்ட்லாம் இப்போ வந்து எடுபடலை. இதை தாண்டி ஒரு அரசாங்கம், ஒரு அரசியல் கட்சி, இந்த கட்சி வந்தால் செய்யுமா, இந்த அரசாங்கம் வந்தால் செய்யுமா அப்படிங்கிற பார்வை தான் மக்கள்கிட்ட இருக்க ஒழிய இது இந்த குடும்பத்திலேருந்து தான் வரணும் அப்படிங்கிறது வந்து அந்த சென்டிமெண்ட்லாம் இப்போ இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்ச்சர். சுருக்கமா இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இப்ப திரு சீனிவரோட குடும்பத்துல இருந்து இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது நீங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியுது, வேற மக்களுடைய பார்வை மாறிச்சுன்னு. இதே ஒரு விஐபியோட குடும்பத்துல இருந்தா அந்த மாதிரி இருக்குமா? அந்த விஐபி நம்பி தான் அந்த மாவட்டத்திலேயே அரசியல் இயங்கிட்டு இருக்கும். ஸோ அவங்க குடும்பத்துல ஒருத்தர் வருவாங்க, ஆபீஸ் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, திரு மூப்பனார் அவருடைய மறைவுக்கு பிறகு வாசன் வந்து வந்தார். ஒரு வயதில் ரொம்ப இளையவராக இருந்தாலும் உடனே அந்த இடத்துல நான் தலைவர் பதவிக்கு சொல்ல ஒரு கேண்டிடேட்டே சொல்றேன், அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் மேனா இருக்கக்கூடியவருக்கு ஏதாவது நேர்ந்தது, அதன் பிறகு அவங்க குடும்பத்தில் வந்தா தான் இருக்கும். ஸோ இந்த தியரி விஐபிகளுக்கு பொருந்தாது நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஷார்ட்டா தெரிஞ்சுக்கிறோம். அது நிச்சயமா தமிழகத்தினுடைய அரசியல்ல அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா இந்த கேண்டிடேட்டை பொறுத்து பார்க்கறது வேற, ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு பார்க்குற பொழுது வேற. ஏன்னா அந்த கட்சி அந்த வேட்பாளர் ஒரு டாமினன்ட் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தா அவங்க கிளைம் பண்ணுவாங்க டாமினன்ஸ். ஏன் அந்த வேட்பாளர் வந்து தனக்கு தான் கொடுத்தாகணும், எங்களுடைய குடும்பத்திலாம் கொடுத்தாங்கன்னு கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு பலமான பின்னணி இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் கேட்பார். அது வந்து அந்த சூழலுக்கு அது சரியாக இருக்கும். ஆனால் இன்றைய சூழலில் வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் திருப்பரங்குன்றத்தில் இல்லை. அடுத்ததாக நாம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, 2016 மே மாதம் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்களோ அவர்களுக்கு தான் நீங்க இந்த முறை வாக்களிப்பீங்களா? அதிமுகவோ, திமுகவோ, தேமுதிகவோ, பாஜக, மற்ற கட்சிகள் அவர்களுக்கு தான் நீங்க மீண்டும் வாக்களிப்பீங்களா? கடந்த தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்களோ அவர்களுக்கு தான் மீண்டும் வாக்களிப்பான்னு கேட்டபோது ஆம் என்று 65 விழுக்காடு மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை, மாற்றி வாக்களிக்க போகிற முடிவை மாற்றிவிட்டோம் என்று 24 விழுக்காடு மக்கள் சொல்கிறார்கள். அதேபோல கருத்து இருக்கலாம், இன்னும் முடிவு செய்யல, நாங்கள் இந்த பக்கம் வாக்களிக்கலாம், அப்படி மாற்றி வாக்களிக்கலாம், இன்னும் இறுதியான முடிவு எடுக்கல என்று 11 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் முடிவெடுக்காமல் 11 விழுக்காடு மக்களும் இல்லை, நாங்கள் மாற்றி வாக்களிக்க போறோம் என்று 24 விழுக்காடு மக்களும் ஆம், கடந்த தேர்தல் வாக்களித்தவர்கள் தான் மீண்டும் வாக்களிக்க போறோம் அப்படின்னு 65 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. நான் திரு பழனிதுரை கேட்க விரும்புகிற விஷயம், ஏன் அதே கட்சி இப்போ 16 வந்து மே மாதம் ஒரு வாக்களித்து ஒரு 6 மாதம் வந்து வந்துட்ட போது வேற எந்த சேஞ்சுமே இல்லை, நம்ம அதிமுக வாக்களிச்சா திரும்ப அதிமுக வாக்களிக்கலாம், திமுக வாக்களிச்சவங்க திமுக வாக்களிக்கலாம், இது அந்தந்த பார்ட்டிக்கான ஸ்ட்ராங் பேஸ் அப்படியே இருக்கு, கேடர் பேஸ், ஓட்டர் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ இந்த முடிவெடுக்காத வாக்காளர்லாம் மற்றவர்கள் சொல்ற மாதிரி 40 விழுக்காடு 50 விழுக்காடுலாம் இல்லைன்னு பார்க்கறதா? இந்த முடிவை மாற்றாம அப்படியே கிட்டத்தட்ட 65 விழுக்காடு மக்கள் யாருக்கு வாக்களிச்சோமோ அவங்களுக்கு வாக்களிக்க போறாங்க. இது எதை காட்டுது? அந்தந்த பார்ட்டிக்கான ஸ்ட்ராங் கேடர் இருக்கிறதா, இல்லாட்டி முடிவில் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்காங்க காட்டுதா? ரெண்டு பார்க்கணும். இந்த கேடர் பேஸ்டு ரெண்டுலேயும் வந்து அதிகமான கேடர் இருக்கக்கூடிய பார்ட்டி தான் அந்த ரெண்டும் நிற்கிறது. அதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து அந்த தொகுதியில் வந்து அதிமுகங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது. ஆனால் என்ன மிக முக்கியமானது அப்படின்னா, இந்த பொது தேர்தல் நடந்து இன்றைய வரைக்கும்
என்ன அப்படி ரொம்ப பாதகமான சூழல் தமிழகத்துக்கு வந்துட்டுன்னா ஒரு வாக்காளன் பார்ப்பான், அவன் அங்கே இருக்கிறவன், நான் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கேனா அந்த அரசாங்கத்தினுடைய முடிவுனால, இந்த அரசாங்கம் எனக்கு செய்ய வேண்டியதா விட்டுட்டா, அது செய்ய வேண்டியதை எனக்கு செய்யாமல் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பொதுநிலை எடுத்து அப்படி அலசி பார்க்கின்ற பொழுது ஒரு ஆட்சி மேலே ஒரு பெரிய அதிதீவிர கோபமோ வேகமோ அப்படி இருக்கிறதுக்கான சூழல் அங்கே இல்லை. அப்போ அவன் என்ன நினைப்பான்னு சொன்னால், சரி பரவாயில்ல, ஒரு ஆட்சியில் இருக்குது, அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வர்றது, போனதற்கும் அதிமுக தான் போட்டோம், அவர் வரட்டும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் மிகப்பெரிய ஏதாவது ஒரு மாற்றம் இடையில வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்சி வந்து சரியாக நடக்கலை, ரொம்ப மோசமான சூழல் எனக்கு இருக்குது, எனக்கு என்னுடைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப பூதாகரமாக இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்கான கட்சிகள் இங்கே சூழல் இல்லை, அரசாங்கம் செய்யலை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் மாறுறதுக்கான சூழல் இருக்குது. அது மாதிரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான் இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. இதுதான் உண்மையும் கூட. ஓகே, இது வந்து அதிமுகவுக்கு தான் மீண்டும் வாக்களிப்பீங்களா அப்படிங்கிற பற்றிய கேள்வி இல்லை. நீங்கள் கடந்த தேர்தலில் எந்த கட்சிக்கு வாக்களிச்சீங்களோ அதே கட்சிக்கு தான் இந்த முறை வாக்களிப்பீங்களா அப்படிங்கிறது. ஸோ அது பாஜக அடங்கும், தேமுதிக அடங்கும், திமுக அடங்கும், அதிமுக கூட அடங்கும். ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டிய இடைவெளிக்கு பிறகு நீங்கள் யாருக்கு இந்த தேர்தல் வாக்களிக்க போகிறீர்கள் என்று நேரடியாக திருப்பரங்குன்ற தொகுதி மக்களும் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்ன? திருப்பரங்குன்ற சட்டமன்றத்துடைய அடுத்த எம்எல்ஏ யார்? எத்தனை தான் துல்லியமான புள்ளிவரத்தோடு நம்ம வந்து கருத்து கணிப்பு நடத்தினாலும் அதில் இருக்கக்கூடிய விறுவிறுப்புக்கு சற்றும் சளைக்காத விறுவிறுப்பு கிசுகிசுக்களில் இருக்கிறது. இன்றைய அரசியல் கிசுகிசு என்ன பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். பொது சிவில் சட்டத்தை ஆதரித்து பேசினதால தேசிய கட்சியோட பிரச்சார பீரங்கி நடிகை மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்களா அவரோட சமுதாய மக்கள். தேசிய கட்சியும் சூரிய கட்சியும் பெருசாக நம்புகிற ஓட்டு வங்கியில் அம்மனி ஓட்டையை போட்டுருவாங்களோன்னு அச்சப்படுறாங்களாம் வேட்பாளர்கள். குறிப்பாக முதல்வர் போட்டியிடுற தொகுதியிலையும் முருங்கைக்காய்க்கு பெயர் போன தொகுதியிலையும் அந்த சமுதாய மக்கள் ஓட்டு கணிசமாக இருக்காம். அதனால் அந்த தொகுதியில் பிரச்சார பீரங்கிக்கு தடா போட்டிருக்கிறார்களாம் வேட்பாளர்கள். 2 தொகுதியிலையும் அம்மனிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த பிரச்சார பயணத்தை அதிரடியாக ரத்து செய்துள்ளதாம் தலைமை. அதே நேரம் இந்த 2 தொகுதியிலையும் அதே சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களை கூடுதலாக களமிறக்கி சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறதாம் இளைத்தரப்பு. அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குங்கிற ரேஞ்சில் உற்சாகமாக வலம் வருகிறார்களாம் ரத்தத்தின் ரத்தங்கள். மொத்தம் 3 எழுத்து அந்த நடிகை பேர். முதல் எழுத்து இது, கடைசி எழுத்து இது, நடு எழுத்து இதுன்னு சொல்லி ரகசியமாக சொல்லுவாங்க போல. பிரச்சாரத்துக்கு தடை போட்ட கட்சியை பற்றி அதனுடைய பிரச்சார பீரங்கி பற்றி சொன்னாங்க, நம்ம பார்த்தோம். அடுத்தா நாம் பார்க்கக்கூடிய நண்பர்களே, இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தோம். அதிமுகவுடைய வேட்பாளராக திரு ஏ.கே. போஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இது அந்த கட்சிக்கு சாதகமா அப்படிங்க கேட்கிறோம். ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏ வந்தார். முன்னாள் எம்எல்ஏ ஏ.கே. போஸை வேட்பாளர் நிறுத்தியதால் அதிமுக வெல்லும் என்று 61 விழுக்காடு மக்களும், இல்லை அதிமுக தோல்வியடையும் ஏ.கே. போஸ் வேட்பாளர் நிறுத்தியதனாலேயே தோல்வியடையும் என்று 17 விழுக்காடு மக்களும், இது கடினமான போட்டி ஏற்படுத்தும் இவரை வேட்பாளர் நிறுத்தியது என்று 15 விழுக்காடு மக்களும், கருத்தில்லை என்று 7 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஏ.கே. போஸை மையப்படுத்தி ஒரு கேள்வி கேட்கிறோம். அவரை வேட்பாளர் நிறுத்தினால அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா சாதகமா பாதமான்னு கேட்கும்போது இது கடினமான போட்டி ஏற்படுத்தும் என்று 15 விழுக்காடு மக்களும், அதிமுக தோல்வி அடைகிறதுக்கு காரணமாகவே ஏ.கே. போஸ் தான் இருப்பார் என்று 17 விழுக்காடு மக்களும், இவரை வேட்பாளர் நிறுத்தியதாகவே அதிமுக வெல்லும் என்று 61 விழுக்காடு மக்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். நான் திரு பழனித்துறை அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷயம், ஒரு ஸ்ட்ராங் மேனாக திரு ஏ.கே. போஸை பார்க்க முடியுமா? நம்ம அரவக்குறிச்சியில் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தா திரு கே.சி. பழனிசாமியோ திரு இவங்கள செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் வந்து ஒரு தமிழகம் முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராங் மேனாக பார்க்க முடியும். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். ஸோ அங்கே ஒரு 5 வருஷம், அப்புறம் மதுரை வடக்கில் ஒரு 5 வருஷம், 10 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்தி அலை இருந்து நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குமா, இல்லாட்டி அவருமே இவரும் போற ஒரு ஸ்ட்ராங் மேன் தானா? அந்த கட்சியில் ஏ.கே. போஸ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டது ஒரு அட்வான்டேஜ் தானா? இல்லை, இது வந்துங்க அவர் வந்து அதிமுகவினுடைய வேட்பாளர். இந்த அதிமுக வேட்பாளர் அப்படின்னு சொல்கிற பொழுது அந்த தலைமை தான் வந்து அந்த கட்சியில் பெருசு ஒழிய அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த கேடருக்கும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் அது. அதனால் இவர் நிறுத்தினதுனால தான் வின் பண்ண போகுது, அல்ல இவர் இருத்தினதுனால தான் தோல்வி அடைய போகுதுங்கிறது அந்த கேள்வியே அங்கே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, த டாமினன்ட் வந்து ஒரு லீடர்ஷிப் கல்ச்சர் அங்கே அது உண்டு. அதுதான் அங்கே வந்து ப்ரிவேல் ஆகும் ஒழிய, அதனால இதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒழிய, இந்த வேட்பாளர்னால அந்த வெற்றி வாய்ப்பு பிரகாசிப்பதோ அவர் வந்து அப்படிங்கிறது வந்து அதில் ரிஃப்ளெக்ட் இருக்க முடியாது. அது பார்ட்டி கேடரு, அதை வந்து பார்ட்டியினுடைய தலைமை வச்சு தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க.
வித்தவுட் எனி டவுட் சந்தேகமே இல்லை. அதிமுக பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க அதனுடைய அத்தனை நல்லது வந்து ஒரே ஒரு நபரை நம்பி தான் இருக்கு, தமிழக முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஆனா இந்த இடத்துல திரு ஏ.கே. போஸை நிப்பாட்டினதை பற்றி நம்ம வந்து கேட்கிறோம். ஏற்கனவே வந்து திரு நாராயணசாமி அவர்கள் நேற்று நம்ம வந்து கேள்வி திரு நாராயணசாமி அவர்கள் ஒரு வேட்பாளர் இருக்கும்போது இது முதலமைச்சருடைய தொகுதி அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் பெருமா அந்த இடம், ஸோ விஐபி தொகுதியின் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதனால அவர் வாக்களிப்பு ஒரு சென்ஸ் வருமா பார்க்கும்போது திரு ஏ.கே. போஸ் வந்து ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், இன்னொரு பக்கத்து தொகுதியில இருந்து ஒரு 10 வருஷம் எம்எல்ஏ இருந்ததுனால அது ஒரு அட்வான்டேஜா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 61 விழுக்காடு மக்கள் ஆமா அந்த கேண்டிடேட் வந்து ஒரு அட்வான்டேஜா நினைக்கிறாங்க. அதை பத்தி நம்ம கம்பேர் பண்ணோம். சோ டாக்டர் சரவணனை விட இவர் ஸ்ட்ராங் மேனா பார்க்க முடியுமா? பார்ட்டி வைஸால கேண்டிடேட் வைஸா நான் கேட்கிறேன் திரு பழனிதுரை. அது இருக்கலாம். அந்த இடத்துல தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டாமினன்ட் ஃபேக்டரே கிடையாது, அது ஒரு மைனர் ஃபேக்டரு. அந்த மைனர் ஃபேக்டரில் வந்து 2 ஆளை கம்பேர் பண்ணுற பொழுது இவர் பரவாயில்ல அப்படின்னு வர்றதா தான் அது ரிஃப்ளெக்ஷன் வருது, அவ்வளோதான். நேரடியாக நம்ம கிளைமாக்ஸ் பகுதிக்கு போகிறோம். அடுத்தடுத்து நம்ம 3 கார்டுகளை பார்க்கிறோம், 3 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள், யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறது, முழுமையா யார் வெற்றி பெற நினைக்கிறீங்க நம்ம கேட்டோம். 3 விஷயங்களுக்கு அடுத்தடுத்த கார்டு பார்க்க போறோம். நேரடியாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில இந்த முறை வெற்றி பெற போவது யார், எந்த கட்சி, எந்த வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை பார்க்கலாம். இந்த முறை யார் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, எந்த கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவருடைய கருத்தாக சொன்னது 56 விழுக்காடு மக்கள் அதிமுக தான் வெல்லும் என்றும் 38 விழுக்காடு மக்கள் திமுக தான் வெல்லும் என்றும், அடுத்ததாக பாஜக வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று 3 விழுக்காடு மக்களும், அடுத்ததாக மற்ற கட்சிகள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று 2 விழுக்காடு மக்களும், தேமுதிக வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று 1 விழுக்காடு மக்கள் தெரிவித்திருக்காங்க. மற்ற கட்சிகள்கிட்ட எல்லாரும் ஒட்டுமொத்த வாக்காளர்கள்ட்ட இந்த முறை உங்களுடைய தொகுதியில திருப்பரங்குன்றம் தொகுதியில எந்த கட்சி வெற்றி பெறும் என்று நினைக்கிறீர்கள், நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க கேள்வி கேட்கல, எந்த கட்சி வெற்றி பெறும் நீங்கள் நினைக்கிறீர்கள் கேட்டபோது தேமுதிக வெற்றி பெறும் என்று 1 விழுக்காடு மக்கள், மற்ற கட்சிகள் 2 விழுக்காடு மக்கள், பாஜக வெற்றி பெறும் என்று 3 விழுக்காடு மக்கள், திமுக தான் வெற்றி பெறும் என்று 38 விழுக்காடு மக்கள், அதிகபட்சமாக அதிமுக தான் வெற்றி பெறும் என்று 56 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்க பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் எழுப்பிய கேள்வி, யார் எந்த கட்சி இந்த தேர்தலில் வெற்றி பெறும், இந்த இடைத்தேர்தலில் யாருக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று நேரடியாக கேட்டபோது அதிமுகவுக்கு வாக்களிக்க போகிறோம் என்று 51 விழுக்காடு மக்கள் திருப்பரங்குன்றம் தொகுதியில் தெரிவிக்கிறாங்க. திமுகவுக்கு வாக்களிக்க போகிறோம் என்று 44 விழுக்காடு மக்கள் தெரிவிக்கிறாங்க திருப்பரங்குன்றம் தொகுதியில். திமுகவுக்கு பாஜகவுக்கு வாக்களிக்க போவதாக 2 விழுக்காடு மக்கள் தெரிவிக்கிறார்கள். மற்ற கட்சிகளுக்கு 2 விழுக்காடு மக்கள், அதே போல தேமுதிக 1 விழுக்காடு மக்கள். கிட்டத்தட்ட அதே மாதிரி போன கார்டுல இருந்த மாதிரி பார்க்கணும். தேமுதிக 1 விழுக்காடு மக்கள், மற்ற கட்சி 2 விழுக்காடு மக்கள், பாஜக வெற்றி பெறும் என்று 2 விழுக்காடு மக்களும், திமுகவுக்கு வாக்களிக்க போகிறோம் என்று 44 விழுக்காடு மக்களும், அதிமுகவுக்கு தான் வாக்களிக்க போகிறோம் என்று 51 விழுக்காடு மக்களும் சொல்லியிருக்கக்கூடிய பார்க்கிறோம். அடுத்த நாம் கேட்ட கேள்வி, கடைசியா நம்ம கேள்வி, இடைத்தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் என நினைக்கிறீர்கள் கேட்டபோது அதிமுக தான் வெற்றி பெறும் என்று 54 விழுக்காடு மக்கள், திமுக வெற்றி பெறும் என்று 42 விழுக்காடு மக்கள், மற்ற கட்சிகள் வெற்றி பெறும் என்று 2 விழுக்காடு மக்கள், பாஜக வெற்றி பெறும் என்று 1 விழுக்காடு மக்கள், தேமுதிக வெற்றி பெறும் என்று 1 விழுக்காடு மக்கள் சொல்ல பார்க்கிறோம். தேமுதிக வெற்றி பெறும் என்று 1 விழுக்காடு மக்கள் நம்புகிறார்கள், பாஜக வெற்றி பெறும் என்று 1 விழுக்காடு மக்கள் நம்புகிறார்கள், மற்ற வெற்றி பெறும் என்று 2 விழுக்காடு மக்கள் நம்புகிறார்கள், திமுக தான் வெற்றி பெறும் என்று 42 விழுக்காடு மக்கள் நம்புகிறார்கள். கிட்டத்தட்ட 12 விழுக்காடு அதிகமாக அதிமுக வெற்றி பெறும் என்று 54 விழுக்காடு மக்கள் வெற்றி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம 3 விதமா கிட்டத்தட்ட ஒரே கேள்வியை கேட்டோம், எந்த கட்சிக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க, எந்த கட்சி வெற்றி பெறும் நினைக்கிறீங்க, எந்த கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரே கேள்வியை 3 விதமாக மாற்றி நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு கேள்வித்தாளை எழுதி அதற்கான பதில் பெறக்கூடிய முயற்சியில் மூட் மேப்பிங் முறையில் அவங்கள்ட்ட ஒரு கான்வர்சேஷன் அடிப்படையில் அவங்கள்ட்ட வாக்காளர்கிட்ட கேள்வி கேட்டு அதற்கான பதிலை பெறும்போது இந்த வினாக்கள் விடைகள் வந்திருக்குது. திரு பழனிதுரை அவர்கள்ட்ட கேட்கிற ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 50 55 விழுக்காடு மக்கள் நாங்கள் அதிமுக தான் வாக்களிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. 40 45 விழுக்காடு மக்கள் நாங்கள் திமுக வாக்களிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 15 விழுக்காடு வந்து அதிமுக கூடுதலாக இருக்கிறது. இந்த தேர்தலில் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக இந்த முறையும் அதிமுக வெற்றி பெறும் சொல்லிட்டு தந்தி தொலைக்காட்சியுடைய கருத்துக்களை முடிவுகள் தெரிவிக்கின்றன. உங்களுடைய பார்வை திரு பழனிதுரை? ஒன்று என்ன அப்படின்னா, அங்கே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த 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 ரெஸ்பாண்டண்ட் வந்து என்ன கேடர் பேஸுங்கிறது ரொம்ப கிளியராக இருக்குது. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டியும் டாமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதில் வந்து ஒன்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த பல தேர்தலில் வெற்றி பெற்றுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒன்று, இது ஜென்ரல் ட்ரெண்டு. அடுத்தது என்ன அப்படின்னா, இது மாறணும் அப்படின்னு சொன்னால், டில்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய அதிருப்தி இருக்கணும். அந்த 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 தொகுதியினுடைய மக்களுக்கு பெரும் அதிருப்தி இருந்திருக்கணும் இந்த ஆட்சி மேலே. அப்போ அந்த அதிருப்தி இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு முன்னாடி இந்த பின்னணி வந்து இந்த பார்ட்டி முன்னாடி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பின்னணி இருக்குது. அதனால இது ஒரு 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 ஃபேர் ரிஃப்ளெக்ஷன் வந்து அங்கே வருது. அதுதான் என்னுடைய பார்வை.
இதுல வந்து ஒரு 10-15 விழுக்காடு வித்தியாசம் தெரிகிறது. ஒரு இடைத்தேர்தலுக்கு வந்து நம்ம இதே பக்கத்துல வந்து திருப்பரங்குன்றத்தில் கடந்த முறை இடம் நடந்தது. அதே மாதிரி மதுரை மத்தியில தேர்தல் நடந்துச்சு. மதுரையில் வந்து அடிக்கடி இடைத்தேர்தல் நடக்கக்கூடியது இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வழக்கமா இருக்குது. அங்க வந்து வாக்கு வித்தியாசம் ரொம்ப சால்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இந்த முறை இந்த வெற்றிக்கான வாய்ப்பு விதம் வந்து கிட்டத்தட்ட 10-15 விழுக்காடுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய கோட்டை நீங்க கருதும் போது இந்த திருப்பரங்குன்றத்துக்கு வந்து இந்த 10-15 விழுக்காடுங்கிறது ஒரு திமுக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சரியான சவாலா பாக்குறீங்களா, இல்லாட்டி இது மாறும் பெரிய அளவுல வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்களா? அது ஒரு 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 சேலஞ்சு இந்த பார்ட்டிக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த சேலஞ்சு அதை ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பார்ட்டி, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த லீடு வந்து அந்த ஏடிஎம்கேக்கு இருக்குது, அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இல்ல அந்த வாக்கு வித்தியாசம் இந்த அளவே தொடர் நினைக்கிறீங்களா, மாறும் நினைக்கிற வாய்ப்பு நினைக்கிறோம். நம்ம வந்து கடந்த முறை நம்ம நேற்று நம்ம வந்து நெல்லித்தோப்பு தொகுதியில் பார்த்தோம். அங்க வந்து காங்கிரஸ் கட்சி வந்து எதிரில் அதிமுக, பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மூணுமே இருந்தாலும் கூட ஒரு கிளீன் ஸ்வீப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி பெறுவதற்கான மெஜாரிட்டி ஒரு வாக்கு வாங்குறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இல்லாமல் அஃப்கோர்ஸ் அதிமுகவுக்கு தான் ஃபுல் அட்வான்டேஜ் இருக்குது. இருந்தாலும் ஒரு 10-15 விழுக்காடு மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கும்போது இது வந்து வேற ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வேறு சிக்னலே எதுவும் டில்ட் ஆகி கீழே வரதுக்கு சான்ஸ் கிடையாது. அது மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்க ஒழிய அந்த பார்ட்டி வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்க ஒழிய கீழே வர்றதுக்கான சான்ஸ் மிக குறைவாக இருக்குதுல்ல. கீழே வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 2014 நம்முடைய கருத்து கணிப்புகள் வந்து ரிவர்ஸ்ல வந்த வாய்ப்பே கிடையாது. நம்ம சொன்னது ரொம்ப எக்ஸாக்டா தான் நடந்திருக்கு. இந்த முறை நான் வந்து இப்ப அதிமுக இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சொல்லி ஒரு குத்துமதிப்பா ஒரு பொதுவாக ஒரு வழக்கம் சொன்னாங்க. 96க்கு பிறகு வேற கட்சிகள் ஜெயிச்சதுல தொடர்ந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சுட்டு வருதுன்னு பார்த்துருக்கோம். நம்ம திமுக ஆட்சியில் இருந்தபோதும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்தபோதும் சரி. பட் இந்த முறை வந்து இந்த வித்தியாசம் வந்து 10-15 விழுக்காடுங்கிறது ஒரு சாலிடான டிஃபரன்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இது கம்மியான டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்களா? இது நல்ல சாலிடான டிஃபரன்ஸ் தானே. இது சாலிடான டிஃபரன்ஸு. இது ஒன்றும் வந்து குறைவான டிஃபரன்ஸ் இல்லை. இந்த டிஸ்டன்ஸ் இருக்கே. அவங்க களத்தில் வந்து அந்த தலைவரே இல்லை. இப்போ அடுத்தலையில் இருக்கக்கூடியதான் இருக்கிறாங்க. களத்தில் வந்து கேன்வாசிங் போயிட்டு இருக்காங்களுடைய இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் தி லீடர் அண்ட் அது வந்து இருக்கிற பொழுது அவங்க இருந்தாங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும், ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் இருக்கும். இப்போ வந்து இந்த ஆப்சன்ஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு, வேற ஒன்றுமே இல்லையே. அதனால இந்த லீடுங்கிறது வந்து ஒரு நிதானமான லீடு, ஒன்றும் அது மோசமானதுன்னு நான் நினைக்கல. அதிமுகவுடைய தலைமை, அதாவது தமிழக முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா வந்து பிரச்சாரம் பண்ணல, திமுக தலைவரும் பிரச்சாரம் பண்ணல. பட் அதிமுகவில் வந்து திமுக மாதிரி செகண்ட் ஸ்ட்ராங் லீடர் கிடையாது. திமுகவில் இன்னைக்கு வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்தார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதிமுக வந்து 2ஆம் கட்டத்தில் திரு ஓபிஎஸ் தலைமையில் இருக்காங்க. அவர் வந்து அங்கே நம்பர் 2 மேன் சொல்லி சொன்னா கூட அவர் ஸ்டாலினே அவரையும் ஒப்பிட அந்த அளவுக்கு அந்த உறுதித்தன்மையில் ஒப்பிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ திமுக தன்னுடைய பிரச்சார வலிமையை முழுமையாக பயன்படுத்தி கூட அங்கே இயல்புலேயே அந்த மண்ணுக்கு வந்து அதிமுக ஆதரவான நிலைப்பாடு இருக்குதா? என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த தொகுதியில்? என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த 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 பொது தேர்தல் நடந்து முடிந்து இது வரைக்கும் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி எல்லாம் வரல. ஒரு அதிருப்தியில எல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் என்னதான் வந்து அவங்கள கோப்ப பண்ணாலும் சொல்லி அந்த அதிருப்தியில் இல்லாத பொழுது இவங்க என்ன யுத்தியை கையெண்டாலும் அவங்க வந்து ஒரு ஓட்டுற சாதாரண ஓட்டு இவங்களுக்கு போடுறதுனால என்ன வரும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஓட்ட போடுவான். அப்படி போடுற பொழுது ஒரு அரசாங்கம் இங்கே இருக்குது சாலிடா அப்படிங்கிற பொழுது அதுக்கு வந்து இங்கே ஒரு ஆளுங்கட்சியிலேருந்து ஒருத்தர் போனார்னா இந்த தொகுதிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இயல்பாகவே அவங்க கேடர் அதிகமாக உள்ள பார்ட்டி, அந்த தொகுதி வந்து அண்ணாடிஎம்கே கேடர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதனால அதுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கு. இந்த 2 அதில் ஆட் ஆகுது. நன்றி திரு பழனிதுரை. இது வந்து அதிமுகவுக்கு சாதமாக இருக்கக்கூடிய தொகுதி இயல்பு அப்படிங்கிற ஒரு கருத்தையும், இது வந்து ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்தி அலை இந்த ஆட்சி மீது அந்த 6 மாத காலத்தில் இல்லை அப்படிங்கிறது 2வது கருத்தை வைக்கிறீங்க. அதனால உங்களுடைய பார்வை அது உடன்பட்டு தான் இருக்குது. நம்முடைய கருத்து கணிப்பு ஒரு தந்தி டிவி கிறிஸ் இன்ஃபோ மீடியா நிறுவனத்தோடு இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் நேற்று நாம் பார்த்த நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நல்ல மார்ஜினோட வெற்றி பெறுங்கிறது. இன்று நாம் பார்த்தது திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக கிட்டத்தட்ட 10-15 விழுக்காடு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும். அங்க இருக்கிற திரு ஏ கே போஸ் அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தந்தி டிவியுடைய கருத்து கணிப்பு முடிவா இருக்கிறது. மக்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்கிறது 22ஆம் தேதி தெரியும். நாளைக்கு என்ன தொகுதி மீண்டும் மக்கள் யார் பக்கத்தில் நாளைக்கு சந்திக்க இருக்கிறோம். நாளைக்கு எந்த தொகுதி என்பதையும் நாளைக்கு நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி. அதுவரை நன்றி, வணக்கம்.